பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சார்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சார்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை, அதாவது 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் வாக்களிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உலக பிரமாணமாக நாம் வேலை செய்யும்போது ஒன்று மத்திய அரசிலோ இல்லை மாநில அரசிலோ வேலை செய்வோம், அப்படி தானே? அப்படி வேலை செய்கிற வேலையிலே நமக்கு தேவையான சரீர வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையும் முடிந்த வரையிலே நாம் என்ன வேலையில் இருக்கிறோமோ அந்த தகுதிக்கு ஏற்ற விதமாக அரசாங்கம் நமக்கு தந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடும் கூட ஓரளவுக்கு பென்ஷன் கொடுத்து அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும். உண்மைதான். இது நம்முடைய சரீரத்தை கொண்டு அரசாங்கத்திற்கு நாம் உழைப்பதால் நம்முடைய சரீரத்திற்குண்டான நன்மைகளை அரசாங்கம் செய்யும். ஆனால் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அரசாங்கம் நமது ஆத்மாவில் எவ்வளவு கவலையாக இருக்கிறோம் என்று ஒரு நாளாவது நம்மை பார்த்து கேட்குமா? நிச்சயமாய் கேட்காது. ஆனால் நாம் ஆண்டவரது ஊழியத்தை உத்தமமாக செய்யும்போது முதலில் அவரது கவனம் நமது ஆத்மாவின் மேல் தான் இருக்குமாம். ஏனென்றால் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் நமக்கு 3 யோவானிலே வாக்களிக்கிறதே. எனவே கர்த்தர் ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகத்தை ஒப்புவித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்போது நம்மை எல்லா தேவையற்ற பேச்சுகளுக்கும் கர்த்தர் விலக்கி மீட்டுக்கொண்டு நம் மீது ஒரு குற்றமும் சுமராதபடி நம்மை தூக்கி நிறுத்துவது நிச்சயமே. எப்படியாய் ஊழியத்தினுடைய பாதையிலே கர்த்தர் எனக்கு செய்த, அவரை சார்ந்து வாழ்ந்த எனக்கு செய்த ஒரு நன்மையை சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நேற்று தினத்தில் எவ்விதமாக சபை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சாட்சி கொடுத்தேன். இந்த சபை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு எங்களுக்கு பில்டிங் தேவையாயிருந்தது. அப்போ ஆண்டவர் எனக்கு உன்னுடைய வீட்டை எனக்கு கொடுத்துரு மகனே அப்படின்னார். எனவே நான் வீட்டை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு நாங்கள் போய்விட்டோம். பிற்பாடு சுருக்கமாக சொல்லுகிறேன், தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மேலே இருந்த கூடாரத்தை அகற்றிவிட்டு சபையை கட்ட ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்குள்ளாக சபையினுடைய கட்டுமான பணி முடிந்து சபையினுடைய காரியங்கள் ரெடியாகி கொண்டிருக்குது. அப்போ திடீர்னு என்னுடைய கூட இருந்த ஒரு
ஊழியக்காரர் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் சொந்தமானவர். அவர் வந்து சொன்னார், எப்பா நீ பாட்டு என்னப்பா மேலே 12-13 லட்சம் போட்டு சபையை கட்டி கொண்டிருக்கிறா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த சபையை எப்படியாவது மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட எனக்கு இந்த மாதவரம் சிவிக் எக்ஸன் வர அவர் சேர்ந்தவங்க சொன்னாங்க, கட்டி முடிக்கட்டும் அப்புறம் மூடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா, இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி என்னை அடைச்சிருக்கிறார்ப்பா. அதனால் அது அவருடைய ஆலயம், அதை காப்பாற்றுவது அவருடைய வேலை, என்னுடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கட்டுமான பணி முடிந்து அன்றைக்கு காலையில் மேலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தயாராவதற்கு முன்பாக சபையில் இருந்தவங்க எல்லாம் என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தான் பாஸ்டர் சாம்சுந்தரத்தை நல்லா தெரியுமே. நாங்கள் ஆமாம் தெரியுமே, என்ன அதுக்கு அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லலாமா நாங்கள். அப்படியா, நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். பாஸ்டர் சாம்சுந்தரம் வந்து சபை பிரதிஷ்டை செய்யணும்னா சண்டேயில் வர முடியாது, ஏன்னா அவர் சபையை விட்டுட்டு அவர் வர மாட்டார். மற்ற நாளில் வரணும்னா வர முடியும், ஆனால் நம்ம சண்டேயில் வச்சுருக்கிறோமே எப்படின்னு இல்லை கேட்டு பாருங்களேன். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய உத்தரவு என்ன, அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு யார் வரணும், யார் பிரதிஷ்டை பண்ணணுன்றது தேவசத்துவம் இருக்குது இல்லையா, அவர் செய்யட்டும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாம் சொன்னாங்க, என்ன பாஸ்டர் ஒரு மூத்த போதகர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அது ஒரு தப்பா. நாங்கள் சரி உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, யாரும் மனுஷனை நம்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், மகனே இந்த சபை கட்டுமான பணிக்காக உடைச்ச உன்னுடைய பிள்ளைகள், பங்கு கொடுத்த உன்னுடைய பிள்ளைகள், அடுத்து அழைக்கப்பட்ட அழைப்பில் நிற்கிற நீ, உன்னை அழைத்த கர்த்தராகிய நான், இந்த 3 பேருக்கு தான் இங்கே இடமே தவிர வேறு யாருக்கும் இங்கே இடம் கிடையாது, பிள்ளைகளுக்கு சொல்லிடு அப்படின்னார். மறுநாள் நான் கூப்பிட்டு சொன்னேன்ப்பா எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த சபை பிரதிஷ்டையில் கர்த்தர், அடுத்தது நான், அடுத்தது நீங்கள், நமக்கு தான் இங்கே வேலையாமே தவிர மற்றபடி வெளியே இருக்கிற எந்த ஊழியக்காரருக்கும் இந்த இடத்துல பங்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு. ரொம்ப வருத்தமாக போயிட்டாங்க. அதாவது என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு வேளை நான் வந்து அதை விரும்பலையோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாஸ்டர் உங்கள் விருப்பப்படியே நான் சொன்னேன். ஐயோ ஏன் விருப்பப்படி இல்லை, இது கர்த்தருடைய விருப்பம், அதனால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சண்டே நாங்கள் சபையினுடைய பிரதிஷ்டையை வைத்திருந்தோம். அப்போ சபையை மூடுவதற்காக எல்லாம் வந்து கீழே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. போகும்போது படிக்கட்டில் மேலே ஏறி அப்பம் ரசம் எடுத்துக்கிட்டு நான் மேலே போகிறேன். அப்போ எல்லாரும் என் காதில் கேட்குற மாதிரி, ஐயோ எல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியா ஆட்கள் எல்லாம். சொன்னேன், பேசாமல் வாங்க மேலே சொல்லிட்டு மேலே போய் நாங்கள் சபையை நாங்கள் நடத்துவதற்காக ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தப்போ ஒரு ஸ்லிப்பு வந்தது. அந்த ஸ்லிப்பில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இன்றைக்கே சண்டே சர்ச்சில், ஏசிய சர்ச்சில் செய்தி கொடுப்பதற்கு முன்பாக சாம்சுந்தரம் ஐயா திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சபை நடுவுலையே அப்படின்னு செய்தி வந்திருந்தது. உடனே நான் சபையார் கதை சொல்லி, பார்த்தீங்கள்டா இன்றைக்கி நம்ம சபையை பிரதிஷ்டை பண்ண ஐயாவை கூப்பிட்டுருந்தோம்னா, அவர் இங்கே வந்து அந்த வியாதியில் மயக்கம் போட்டு விழுந்திருந்தார்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சபை ஆரம்பித்ததே ஆண்டவருடைய சித்தம் இல்லை, அதனால தான் பெரிய ஊழியக்காரர் வந்து இங்கே விழுந்துட்டாரு அப்படின்னு நம்ம மேலே குற்றம் சுமந்திருக்கோம். இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நான் செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் குற்றவாளியாக நின்று இருப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டு கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார்னு அவர்கிட்ட நான் கேட்டபோது அவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லி இன்றைக்கி செஞ்சதுனால இந்த குற்றம் நம்ம மேலே சுமராதபடி நம்முடைய சபையால் தான் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர் விழுந்து போயிட்டார் அப்படின்னு யாரும் சொல்லாதபடி எவ்வளோ அழகாக காத்துக்கொண்டார் என்று சொல்லி சாட்சி கொடுத்து, அவருக்காக தான் முதல்ல எங்கள் சபையில் நாங்கள் ஜெபத்தை பண்ணி அந்த நாளிலே பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த கீழ்ப்படிதலின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிளம்பின் பரம தகப்பனே, அப்பா கீழ்ப்படுகிறதை நீர் அதிகமாய் விரும்புகிறீர் ராஜா. மனுஷ சத்தங்களுக்கு நாங்கள் காது கொடுக்காதபடி நீர் எங்களை எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறீர் என்பதை உம்மிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு காரியங்கள் செய்வதை கர்த்தர் நீர் விரும்புகிறவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் நீர் தேடுகிறீர் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு வாசித்த பிரகாரமாய் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அடிமை மீது ஒரு குற்றம் சுமராதபடி கர்த்தர் இம்மட்டும் காத்து வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து உம்மை சார்ந்தே வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.